ஹலோ மக்களே 598வது விஷயத்தில் பெறலாம். போன எபிசோட் பார்த்தா லூஃபி மாசா வந்து அந்த கேஸ் ஃப்ரூட்டுக்காரன் அதை சீசருக்குள்ள லாக் பண்றான். ஆனா என்னன்னு பார்த்தா அங்க நிக்கிற எல்லாருக்குமே நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே சாயிறாங்க. எல்லாருமே சாஞ்ச பிறகு ட்ரஃபலகர்லாம் உள்ள அவனும் சாஞ்சிட்டான். என்ன நடக்குனே ஒன்றும் புரியல. நீங்க என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு கேட்கறான். உன்னை பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு லா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒருத்தன் வந்து நிக்கிறான். அவன் யாருன்னே தெரியல. புதுசா ஒரு கேரக்டர் வேற இறக்கி இருந்திருக்கானுங்க அவனுங்க. யாருன்னே தெரியல. மூஞ்சில ஏதோ ஒண்ணு வேற ஒட்டி இருந்திருக்கு. நீ ஸ்மார்ட்டான ஆள் நினைச்சனடா, நீ இப்படி ஆயிட்டியன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் அவன். இந்த சீசர் நம்ம என்னைக்குமே நம்பவே கூடாது, உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அதனாலதான் நம்ம பாஸ் வந்து அண்டர் கவர் ஏஜென்ட் ஒருத்தங்களை அனுப்புனாங்க. அவ தான் வந்து மோனட்டுன்னு சொல்றான் அவன். சடனா ஷாக் ஆகுறான். நீ இப்போ வாரலாடு தானடா, நீனும் நல்ல வேலை தான்டா பாத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். நீ எப்படிடா இங்க வந்துன்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாம் கேட்கறான். அவன் பேரு வெர்கோ. நான் இப்ப தான்டா வந்தேன், அது ட்ரெஸ் ரோசால இருந்து வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சேடு டேங்கர்ல வந்தேன், நான் இப்ப இங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் வெர்கோ. கரெக்டான மூணா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். என்ன மூடா நீ பண்ண, என்னடா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒன்னும் புரியலன்னு சொல்றான்ல. எப்படினாலும் இப்ப நீ சாகதாண்டா போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. நீ வளரும் போதே கோலையா தான் வளர்ந்த, இப்ப முட்டாளாவும் வளர்ந்துவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சின்ன வயசுல இருந்து உனக்கு தெரியும் நினைக்கேன், உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு வெட்டி வீசலான்னு போறான். கடனா பார்த்தா அவன் என்னன்னு பார்த்தா ஒரு ஹார்ட் அமுக்குதான். என்னன்னு பார்த்தா ட்ரஃபலகர்லாம் நெஞ்சு பிடிச்சி நின்னுக்கிட்டு இருக்கான். உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு கையில ஒரு கட்டை மாதிரி வச்சிருக்கான். ஹாக்கி இன்க்ரீஸ் பண்ணி ட்ரஃபலகர் தலையில ஒரு போடு போடுறான். ட்ரஃபலகர்லாம் சாஞ்சிரவே செஞ்சுட்டான். அவன் அசால்ட்டா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். இதுதான் வெர்கோவாடி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறான். வெளியே என்னன்னு பார்த்தா லெபரட்டரியில முன்னாடி இருக்க எல்லாருமே மயங்கிட்டானுங்க. இதுக்கு எல்லாமே ஒன்னா கனெக்ஷன் இருக்கான்னு வர தெரியல. எல்லாருமே சாஞ்சி கிடக்குறாங்க. இங்க என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு ஜிஃபேல உள்ளவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஸ்மோக்கர் டச்சுக்கு எல்லாத்தையும் பிடிச்சி தூக்குறான். வைஸ் அட்மிரலே 2 தடவை சாஞ்சிட்டானலாடா. முகிவராவும் சாஞ்சி கிடக்குறாங்க. கான்கரர் ஹாக்கிக்காரனே செதறிட்டான. இவன் எந்த அளவு கூட ஸ்ட்ரென்த் ஆனவன்னு சொல்லிட்டு சீசர் க்ளோனை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. எல்லாவனையும் தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் நீங்க வேற லெவல், உங்களுக்கு ஈக்குவலி எவனுமே கிடையாது. மாஸ்டர் மாஸ்டர்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க. ஸ்ட்ராங்கான சோல்ஜர்லா இவங்க 5 பேரையும் வந்து கயரை வச்சு டைப் பண்ணுங்கடா. அது மாதிரி சி பிரிசன் ஸ்டோரை வச்சு இவங்களை லாக் பண்ணுங்க. எவனு இங்க இருக்க கூடாடா, நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்றான் சீசர் க்ளோன். ஸ்ட்ரேஞ்சான சப்ஸ்டன்ஸ் வந்து உங்க மேல விழுந்திருக்கும், அதை நீங்க நோட் பண்ணி இருக்க மாட்டீங்க. அதை யூஸ் பண்ணி தான்டா நான் எல்லாத்தையும் மாச காட்டுன்னு சொல்லிட்டு இருக்காம. கூல் பிரதர்ஸ் தான்டா இதெல்லாம் அடிச்சு நொறுக்கி இருந்திருப்பாங்க, அது எனக்கு தெரியும்னு சொல்றான் சீசர் க்ளோன். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இது எல்லாமே இவனோட பிளானா தான் முதல்ல இருந்தே இருந்திருக்கு. முகிவராவாலையும் லாவாலையும் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சோரோ இருக்க ஏரியாவை தான் காட்டுறாங்க. அங்க இருந்து அது ஃபுல்லா அட்டாக்கா பறந்து பறந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த ஸ்மைல் இன்னும் விடவே மாட்டுக்கு. அது அட்டாக்க போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசா வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. டே ப்ரூக்கு பாத்துடான்னு சொல்றான் சோரோ. இதுல கொஞ்சம் பேசன்னு சொல்றான். இதுட்ட எப்படிடா நான் பேச முடியும், நான் சொல்றது இதெல்லாம் கேட்குமான்னு சொல்லிட்டு ப்ரூக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை ஒரு விஷயமாவே மதிக்கவே மாட்டுக்காங்க. அது பெருசாகிக்கிட்டே வருது. இங்க என்னன்னு பார்த்தா அந்த சாமுரையோ தண்ணி பக்கத்துல நிக்கிறான். நம்மளுக்காண்டி ஒருத்தன் போனானடா, உயிரோட இருப்பானான்னு சொல்லிட்டு பாக்குறான் அவன். இது ஸ்லைமை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, நான் அவனை காப்பாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு சாஞ்சி தண்ணிக்குள்ள இறங்கி இருந்திருக்கான். பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா பரவிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த செஃப்பை கூட்டு வந்துட்டு பிரச்சனை நம்மளுக்கு தாண்டா நடக்குன்னு சொல்லிட்டு ஜோரோ நின்னு பாக்குறான். என்னை அட்டாக் பண்ணாதன்னு சொல்லிட்டு ப்ரூக்கோ பாக்குறான். ஜோரோவோ பாஞ்சு வந்து வெட்டி துண்டு துண்டு அந்த ஸ்லைம் ஆக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். ஜோரோ நீ வேற லெவல் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா வெட்டின அடுத்த செகண்ட் அது ஃபுல்லா கேஸ பரவ விடுது. ப்ரூக்கு மிளத்துக்கு ஒரு போடு போடுது. டேம்ல பாய்சன் ஆயிருச்சுன்னு சொல்றான். ஆனா அவனுக்கு தான் உடம்பு ஃபுல்லா ரத்தம் எதுவுமே கிடையாது. அவன்கிட்ட எதுவுமே ஒர்க் ஆக மாட்டுக்கு. ஜெல்லியை தூக்கி போட்டு அடின்னு அடிக்கிறான். அவன்கிட்ட அது ஒர்க்கே ஆக மாட்டுக்கு. டேய் இது பாத்தியா வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ப்ரூக்கு. டேய் அதை பார்த்தாலே தெரியுது, அது அப்சர்வேஷன் நீ பண்ணலையான்னு சொல்லிட்டு ஜோரோ கத்துறான். டேய் நல்ல விளையாட, நீ லக்கியானவன், ஏமல இது உழுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜோரோ பின்னாடி வந்து ப்ரூக்கு ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்கான். இங்க சாமுரையோ தண்ணியே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்மால் நீந்தி அண்டர் கிரவுண்ட நோக்கி போறான். எங்க தாண்டா இருக்கு, நல்ல கோல்டா இருக்கு, இவனோட பாதி பாடி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்சர்வேஷன் ஹாக்கியை போடுதான். நம்மளும் முதல் அப்சர்வேஷன் ஹாக்கி இப்ப தான் ரிலீஸ் பண்றான். லூஃபி சொல்லி இருந்திருப்பான், ஹாக்கியை வேற ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது ஃபுல்லா ஜெல்லி தானடா, இதை ஏன்டா நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான் சோரோ. அதை சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ண என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்டா சிரிப்பு காட்டுற, என்னை நக்கல்லாம் பண்ணது, எனக்கு 70 வயசு ஆகுதுன்னு சொல்றான். என்னை மன்னிச்சிரு கிராண்ட்பான்னு சொல்றான். பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்துல இங்க என்னன்னு பார்த்தா சாமுரை உடம்புலாம் வலிக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா கீழே ரொம்ப கோல்டா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிரு நாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜெட் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். அண்ணல் வேகத்துல போறான். இதுல ஒரு பக்கம் ஷார்க் வர ஆரம்பிக்கி. அப்சர்வேஷன் ஹாக்கி ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் அவனோட பாடியை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவனோட பாடி வேற வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நீந்தி போய்கிட்டே இருக்கான். இதுல ஒரு பக்கம் ஷார்க் வேற அங்க இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த ஷார்க்கு தான் வந்து அவன் பாடி எடுத்து கடிச்சுக்கிட்டு இருக்கு. மேல அதனாலதான் துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் தண்ணியிலனாலும் ஒன்னும் துடிக்கல. கீழே ஷார்க்கு உடம்ப கடிச்சுக்கிட்டு இருக்கு. என்கிட்ட நீ போக முடியாதுன்னு சொல்லிட்டு சாஞ்சி ஜெட்டு வேகத்துல அந்த மீனை பிடிக்க வேகமா போறான். அந்த மீனை உடம்ப கடிச்சுக்கிட்டே இருக்கு. இவன் என்னன்னு பார்த்தா சாமுரை உருண்டுகிட்டே இருக்கான். இவனுக்கு என்னதாண்டா ஆச்சு, புதுசா இது நடந்துச்சான்னு சொல்லிட்டு பாக்குறான். டேய் உடம்பு வலிக்குன்னு சொல்லிட்டு சாமுரை கத்துறான். சாஞ்சி சடனா ரிட்டர்ன்ல போறான். டென்ஷன் ஆயிட்டான். ஷூட்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். சாமுரை அதை விடவே செஞ்சிருச்சு ஷார்க்கு. நம்மளால அதை கேட்ச் பண்ணிட்டான்.
ஒரு வழியா இவனை நான் சேர்க்க போறேன்டா, நான் பின்னாடி போக போறேன்னு சொல்லிட்டு சாஞ்சி கிளம்பலான்னு பாக்குறான். ஆனா என்னன்னு பார்த்தா பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிக்குது. திரும்பி இந்த ஷார்க் பாஞ்சு வெளியே வருது. அப்படியே மயங்கி கீழே விழுது. எப்படியாச்சும் வெளியே போனான்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல போய்கிட்டு இருக்காம என்னை மன்னிச்சிடனாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டேய் கொஞ்சம் நம்ம சாஞ்சி செத்துருவோம், என்னடாவான்னு சொல்லிட்டு புரூக்க கத்திக்கிட்டு இருக்கான். ப்ளூ வாக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சி அவனோட வாக்க போட்டுட்டு ஏர்ல பறந்து வாரான். டேய் இவன் வந்துட்டான்டா, அவன் பாதி பாடி எடுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஒரு வழியா பாடி கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவனும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான் சாமுராய். டேய் என்னோட பாடி எனக்கு கிடைக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா அவன் சேர்ந்துட்டான். அவனோட பேரையே இப்பதான் காட்டுறாங்க, ஃபயர் ஃபாக்ஸ் கினிமோன் அவன் பேரு. வேற லெவலா இருக்கான். டேய் நீ என்னடா ஏன் ஹைட்ல இருக்கான்னு சொல்லிட்டு புரூக்கே மறந்துட்டான். என்ன இப்பதான் உங்கள்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். என்னோட பேரு கினிமோன், நான் குரியா வானா கிங்டத்துல இருந்து வாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடம்பு ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணடான்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. சடனா பூஃப்னு சொன்னோடனே அவன் உடம்புல திரும்பி கோட்டு கிடைச்சிருச்சு. சுருட்ட இமைக்காரரே உங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கினிமோன் கட்டிக்கிட்டு இருக்கான். டேய் என்னோட பேர் சாஞ்சிடான்னு சொல்லிட்டு கத்துறான் சாஞ்சி. உன்னோட பாடி கிடைச்சிருச்சு, உடனே என்ன இன்சல்ட்டடா பண்றான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. டே நீ என்ன சொன்ன, நீ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நீங்கெல்லாம் பைரட் தானேன்னு சொல்லிட்டு பழசை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு பைரட்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்ப என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருந்திருப்பான். அப்படி இவனை அப்படி சுமந்துட்டு வந்தது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்று யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். பைரட்ஸ் இருந்து என்ன ஹெல்ப் எனக்கு வேண்டான்டா, உங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கினிமோன் அப்ப பேசி இருந்திருக்கான். அதை நினைச்சு இப்ப அழுகுறானா, என்ன நடக்குனே புரியல. என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சடனா கீழே விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். நீங்க பண்ண விஷயத்த நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன், காலம் முழுக்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி கீழே விழுறான். அவன் கெஞ்சி கேட்கறேன்னு சொல்றான். அவன் டேய் மண்டையை பிடிச்சி தூக்குறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருக்கான். மன்னிப்புலாம் ஒன்னும் கேட்க வேண்டாம்னு சொல்றான் சாஞ்சி. இப்ப நம்ம அந்த பிரச்சனையோட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்க, இதை முதல்ல பாருங்கடான்னு சொல்றான். அவன் என்னன்னு பார்த்தா அந்த ஸ்லைம் ஃபுல்லா இவங்களை நோக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, பின்னாடியும் போக முடியாது, என்ன பண்ணனே அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இதுல ஒரு பக்கம் கட் பண்ணி சீசரோட ஆபீஸை தான் காட்டுறாங்க. ஒரு வழியா சோப்பர் அங்கிருந்து நடந்து போய்கிட்டு இருக்கான். அந்த ட்ரக்ஸை பத்தி தேட ஆரம்பிச்சிட்டான். உள்ள புக்கு, உங்க ஒரு லேப் எல்லாமே இருக்கு. இங்க தாண்டா அந்த ட்ரக் அவன் கண்டுபிடிச்சிருப்பான், இங்க தான் நம்ம தேடணும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். அங்க ஒரு புக்கு இருக்கு. சோப்பர் அதுல ஏறி அந்த புக்கை திறந்து படிக்க ஆரம்பிக்கான். இதை நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு சோப்பராங்கிறத நடந்து போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி எங்க காட்டுறாங்கன்னா அந்த ஸ்லைமை தான் காட்டுறாங்க. இங்க முகிவர குருவையும் ஜிஃபே ஆளுகளையும் லாக் பண்ணிட்டானுங்க. இனிமேல் என் கையில எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்றான் சீசர். மாஸ்டர் ஏர்ஷிப் தயாரா இருக்குன்னு சொல்றானுங்க அவனுங்க. சரிடா அப்ப நம்ம குழந்தைகளை தூக்கிட்டு போவோமா, அவங்களுக்கு இந்த கேண்டி தேவைப்படும், வாங்கடா நம்ம கிளம்புவோம், இந்த சேம்பர்ல தூக்கி இவனுங்களை லாக் பண்ணுங்கடான்னு சொல்றாங்க. இங்க இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஸ்லைமோ இவனுங்களை துரத்திக்கிட்டே வருது. என்னடா பண்ண நம்ம கதை முடிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். நம்மளால இப்ப எதுவும் பண்ண முடியாது, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு சோரோவும் புரூக்கும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. டேய் நாமி பாடி எந்த டேமேஜ் இல்லாம வேற கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாஞ்சியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதுக்கு இதை நம்ம எரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கினிமோன் கட்டிக்கிட்டு இருக்கான். என்னை எல்லாருமே ஃபயர் ஃபாக்ஸ் கினிமோன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னோட ஸ்வாட் டெக்னிக்கை காட்ட போறேன்னு சொல்றான். இதை எரிச்சிட்டு போவோமான்னு சொல்றான். என்னது உன்னால எரிக்க முடியுமா, அது எது மேஜிக்கான்னு சொல்லிட்டு கேட்கறான். சாடனா கினிமோன் மாசா நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு சாமுராய். ஒரு வெட்டு வெட்டுறான். என்னன்னு பார்த்தா அந்த ஸ்லைம் 2 துண்டா போகுது. மாசா காட்டுறான். அவனும் சாதாரண ஆள் இல்ல, சாமுராய்னாலே வேற லெவலான்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருக்கான். வெட்டி துண்டு துண்டாக்கிட்டான். சோரோ ஷாக்ல பாக்குறான், என்னடா இவன் நெருப்பால வெட்டுறான்னு சொல்லிட்டு. மோமனோசிக்கு உனக்கண்டி வாரன்னு சொல்றான். புரூக் என்ஜாய் பண்றான். இவன் நெருப்பால வெடிக்க வைக்கிறான்டா, நம்மளு மாசா கட்டுறான்னு சொல்லிட்டு. இப்ப என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு புரூக்க கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை வெட்டி வெடிக்க வச்சேன் அப்படின்னு சொல்றான். அவன் இதுதான் என்னோட ஃபயர் ஃபாக்ஸ் ஸ்டைல், மாசா இருக்கா, நான் ஒரு ஃபிளேமை யூஸ் பண்ணி இதை வெடிக்க வைப்பேன், அதை நெருப்பால உருவாக்குவேன், இதுதான் என்னோட டெக்னிக். இப்போ என்னோட பையன் மோமனோஸ்கி நான் காப்பாத்த போறேன், என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் சோரோ. டேய் உன் பையனை காப்பாத்த உனக்கு உதவி பண்றேன், எதுக்கு நீ என் கூட சண்டைக்கு வரக்கூடாது, நம்ம சண்டை போடுவான்னு சொல்லிட்டு சோரை கட்டுக்கிட்டு இருக்கான். நக்கலா சிரிக்கான். அடுத்த மிஷனுக்கு கிளம்பிட்டானுங்க. அதோட முடியுது. அடுத்த சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.